அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனத் அண்ட் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இந்த படம் பார்த்த உடனே இது அவரோட படம் தானே அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் காட் அ பிட் ஆஃப் மேட்னஸ், இட் இஸ் காட் அ பிட் ஆஃப் ஸ்டைல், இட் இஸ் காட் அ பிட் ஆஃப் எவ்ரிதிங். ஒரு மேஜிக் அத்தனையும் கலந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் பிடித்த டைரக்டர். ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு இந்த படத்தை பற்றி அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க எனக்கு. அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அது எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சம்ஹவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனத் அண்ட் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான், ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம்
பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்டு எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது, இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி தவிர வந்து அதான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தவிர்த்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டிடன்ட் லுக் லைக் அ வெரி like a first timer பண்ற மாதிரி இல்ல. You're actually I'm become a very good fan of your writing. Okay, all the very best whole team. And Rishi, super ra. Thank you. Thank you so much, sir. இதுக்கு மேல என்ன வேணும் ராஜா? ஓகே, அண்ட் thank you so much. தம்பதியா வந்து இந்த கல்யாண விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much for joining us. Mrs. Karthik Subraj, please.